ஓம் நமச்சிவாய. திருஞான சம்பந்தமூர்த்தி தேவார மூவரில் முதன்மையானவர். ஈசனின் அருளையும் அம்பிகையின் அருட்பாலையும் பெற்ற ஞான குழந்தை. பேசத் தொடங்கிய காலத்திலேயே ஈசனை பற்றி பாடத் தொடங்கியது. தோடுடைய செவியன் என்று பாடத் தொடங்கி தலந்தோறும் சென்று சைவ சமயத்தின் புகழை பரப்பினார். செல்லும் இடமெங்கும் ஈசனின் பெயரால் பல அற்புதங்களை செய்த அருளாளர் ஞான சம்பந்த பெருமான். இந்த நிலையில் பெற்றோர்களின் வற்புறுத்தலால் திருமணத்துக்கு சம்மதித்தார் ஞான சம்பந்த பெருமான். திருநல்லூர் பெருமணம் திருத்தலத்தில் ஞான சம்பந்தருக்கு பெண் அழைப்பு நடைபெற்றது. இதில் சம்பந்தரின் உறவினர்களோடு முருக நாயனார், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் கலந்து கொண்டார்கள். அப்போது தனது அவதார நோக்கம் முடிவடைந்ததை உணர்ந்து கொண்ட சம்பந்த பெருமான் சிவலோக தியாகேசர் திருக்கோயிலில் நெக்குருகி நமச்சிவாய திருப்பதிகம் எனும் பாடல்களை பாடினார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று தொடங்கிய பதிகத்தின் முடிவில் பெரும் ஜோதி பிளம்பொன்று தோன்றியது. உடனே சம்பந்தரும் அவரோடு வந்த கூட்டத்தாரும் சிவனின் கருணையை எண்ணி வியந்து பஞ்சாட்சரம் ஓதியவாறு ஜோதியில் கலந்தனர். அந்த நாள் வைகாசி மூலத் திருநாள். சம்பந்தருடன் இணைந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருக நாயனார், திருநீலநக்க நாயனார் ஆகிய நாயன்மார்கள் தனது குடும்பத்தாரோடு ஒரே நாளில் ஒரே இடத்தில் ஈசனின் திருவடியை அடைந்தார்கள். அதனால் திருநல்லூர் பெருமணம் சிவலோக தியாகேசர் ஆலயத்தில் திருஞான சம்பந்தரின் திருமண திருவிழா இந்த நாளில் நடைபெறுகிறது. இந்த திருமணத்துக்கு வந்திருந்து ஆசீர்வதித்து அம்பிகை திருநீறு அளித்தார் என்ற ஐதீகத்தால் இன்றும் இந்த ஆலயத்தில் திருவெண்ணீற்று உமையம்மை சந்நிதியில் குங்குமத்திற்கு பதிலாக திருநீரே அளிக்கப்படுகிறது. திருஞான சம்பந்த மூர்த்தி கோவில் ஒன்று தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தில் பெய்கரும்பன் கோட்டை என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இக்கோயில் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருக்கு சிறப்பாக கட்டப்பட்டது. இக்கோவிலில் சம்பந்தரே மூலவராகவும் உற்சவ மூர்த்தியாகவும் உள்ளார். வருடா வருடம் வைகாசி மாதத்தில் இக்கோவிலில் இவ்வூர் மக்களால் சிறப்பாக திருவிழா நடத்தப்பட்டு உற்சவ மூர்த்தி பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு வீதிகளில் உலா வருவார். காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் திருமேற்றளி தெருவில் திருஞான சம்பந்தர் திருக்கோவில் ஒன்று உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வடமதுரை கிராமத்தில் திருஞான சம்பந்தருக்கு திருக்கோவில் ஒன்று உள்ளது. திருச்சிற்றம்பலம்.